வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன். என்ஜாய் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னோட வீடியோ சேனல் டிபிஏபிஏ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்றவங்க கூகுள் அக்கௌண்ட்ல போயிட்டு என்ன பண்ணுங்க, ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஜிமெயில் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு யூடியூப்ல போயிட்டு சைன்இன் பண்ணுங்க. சைன்இன் பண்ணும்போது அந்த ஜிமெயில் ஐடி கேட்கும். ஜிமெயில் ஐடியை கொடுத்துட்டு நீங்க உள்ள சைன்இன் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். பெல் ஐகான் பட்டன் பிரஸ் பண்ண முடியும். ஆல் அப்படின்ற பட்டனையும் பிரஸ் பண்ண முடியும். பெல் ஐகான் பட்டன் பிரஸ் பண்ண உடனே ஆல் அப்படின்றத பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நோட்டிபிகேஷன் வரும். அந்த நோட்டிபிகேஷன் வச்சு உங்களுக்கு கன்வீனியன்டான டயத்துல நீங்க அந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா விபிஏ அப்படின்றத லேர்ன் பண்றதுக்கு விருப்பப்படுறவங்க பார்க்கலாம். இந்த விபின்னா என்னன்னா விசுவல் பேசிக். ஓகே. விசுவல் பேசிக் அப்படின்றது ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் டெவலப்டு பை மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன். அந்த கம்பெனி யூஎஸ்ல இருக்கு இல்லையா, அவங்க வந்து டெவலப் பண்ண கோட் பேர் இது. இந்த விசுவல் பேசிக் மாதிரி நிறைய கோட் மற்ற கம்பெனிஸ்ல நிறைய டெவலப் பண்ணது இருக்கு இல்லையா. லாங்குவேஜஸ் என்னென்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும்? ஹெச்டிஎம்எல் லாங்குவேஜ் இருக்கு, சி லாங்குவேஜ் இருக்கு, C++ இருக்கு, ஜாவா இருக்கு. ஓகே. அது மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்டோட அப்ளிகேஷன், இந்த ஏ ஸ்டாண்ட் ஃபார் அப்ளிகேஷன், விபிஏல ஏ ஸ்டாண்ட் ஃபார் அப்ளிகேஷன். என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கு? மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட், இது மாதிரி நிறைய வந்து அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா. இதெல்லாம் வந்து நீங்க ஆட்டோமேஷன் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா விபிஏ அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். விசுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, அது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு மெசேஜ் இந்த காமிக்கிறேன். இந்த இதில் உங்களுக்கு தெரியுதா மைக்ரோசாஃப்ட் விசுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இது வந்து எக்ஸல்ல இருக்கக்கூடியது. ஓகே. எக்ஸல்ல இருக்கக்கூடியதெல்லாம் சில கோடெல்லாம் இங்கே என்ட்ரி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கோடெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு விசுவல் பேசிக் நாலேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். விசுவல் பேசிக் நாலேஜ் எதுக்கு தேவைப்படுது? நீங்கள் எக்ஸல்ல போய் நிறைய டாஸ்க் பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த டாஸ்க்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கு சில விஷயம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. அதுக்கு விபி விசுவல் பேசிக்ன்ற கோடை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா எப்படி பண்ண முடியும்? ஆட்டோமேட்டிக்காக சில டாஸ்க்லாம் பண்ணலாம். ஒரே வேலையை திரும்ப திரும்ப டெய்லி 365 நாள் வருஷத்துக்கு பண்றீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்க அந்த வேலையை வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த மாதிரி கோடு எழுதிட்டீங்கன்னா அந்த கோடை வச்சு நீங்க ஜஸ்ட் ஒரு பட்டன் பிரஸ் பண்ணாலே உங்களுக்கு அந்த வேலையை திரும்ப திரும்ப பண்ணணும். ஓகே. ஸோ அதுல விசுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றதுல இது மாதிரி வந்து கான்செப்ட் ரெஃபரன்ஸ் சொல்லி போட்டு C-001, C-002, C-003, C-004 சொல்லி நிறைய கான்செப்ட் இங்க வச்சிருக்கிறேன். எப்படின்றதெல்லாம் பாக்குறதுக்கு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்கிட்ட வந்து கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ யூடியூப்ல நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோல என்ன காமிக்க போறோம்னா விசுவல் பேசிக் கோர்ஸ் பை டிபிஏபி பிரபாகரன் இருக்கு இல்லையா. இதுல ஃபர்ஸ்ட் அவர் எய்ம் என்ன? டு லேர்ன் ஹவு விபிஏ கோட் ஹெல்ப்ஸ் இன் பிலோ டாஸ்க். என்னென்ன டாஸ்க் இருக்கு? டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3, மொத்தம் 3 டாஸ்க் இருக்கு. இந்த வீடியோல டாஸ்க் 1 அப்படின்றத பார்ப்போம். ஓகே. டாஸ்க் 1 என்னது? கிரியேட் அண்ட் விபிஏ ப்ராஜெக்ட் வித் மேக்ரோ நேம்ட் அஸ். இந்த மேக்ரோ நேம் வந்து டபுள் கோட்ல இருக்கு இல்லையா. இதுல வந்து நேம் என்ன வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து என்னோட டெர்மினாலஜி என்னன்னா கிரியேட் நியூ ஒர்க் புக் அப்படின்றத ஃபுல் ஸ்பெல்லிங் கொடுத்தா என்ன லென்த்தி ஆகும் இல்லையா. அதனால மேக்ரோ நேம், இந்த மேக்ரோ நேம் வந்து சிம்பிளா CRNEWWன்னு கொடுத்துருக்கேன். சிஆர்ன்றது சின்றது கேபிட்டல் கொடுத்துருக்கீங்க, அது ஒரு வேர்ட். கிரியேட் அப்படின்றதுக்கு ஷார்ட்கட் நம்ம கொடுத்துக்கலாம். நீங்க உங்க இஷ்டத்துக்கு எதாவது கொடுக்கலாம். CR கொடுக்கலாம், CT கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம். இந்த நெக்ஸ்ட் வந்து நியூன்னு சொல்லி இருக்கு. இந்த கிரியேட்டுக்கும் நியூக்கும் இடையில ஸ்பேஸ் வரக்கூடாது. மேக்ரோல ஸ்பேஸ் கொடுத்தா ஒர்க் ஆகாது. அதனால வந்து ஸ்பேஸ் இல்லாம கொடுத்துருக்கேன். அப்புறம் WBல வந்து W கேபிட்டல்ல போட்டு B வந்து போட்டிருக்கேன். ஒர்க் புக்னு அர்த்தம். ஓகே. ஸோ இதுல என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறோம்? இந்த ப்ராஜெக்ட்னா ஒரு ப்ராஜெக்ட்னா மோர் தேன் 1 ஆக்டிவிட்டி இருக்கும். ஒரு 10 ஆக்டிவிட்டி, 15 ஆக்டிவிட்டி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சேர்த்து தான் வந்து ப்ராஜெக்ட்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து டாஸ்க்னு சொல்லி சொல்லலாம். ப்ராஜெக்ட் சொல்லலாம், டாஸ்க்னு சொல்லி சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த விபிஏ ப்ராஜெக்ட் அப்படின்றதுல எத்தனை ஆக்டிவிட்டி இருக்குன்னா ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான் இருக்கு. நீங்க லேர்ன் பண்ணி அதுக்கப்புறமா வந்து 2 ஆக்டிவிட்டி, 3 ஆக்டிவிட்டி, 10 ஆக்டிவிட்டி, 100 ஆக்டிவிட்டி, 500 ஆக்டிவிட்டிஸ் கூட விபிஏ ப்ரோக்ராம்லாம் எழுதுறாங்க. ஓகே. ஸோ சிம்பிளா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். கிரியேட் அ நியூ ஒர்க் புக் அப்படின்னு சொல்லி போடும்.
ஓகே, ஸோ எப்படின்ற பார்க்கலாமா இப்போ? போயிட்டு இப்போதைக்கு எல்லா விண்டோ உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு புதுசா ஒரு எக்ஸல் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி காமிச்சாதான் உங்களுக்கு அது புரியும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸல் அப்ளிகேஷன் எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கா? எக்ஸல் அப்ளிகேஷன் எதுவுமே இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் இருக்கு, கூகுள் இருக்கு, ஜூம் இருக்கு, இல்லை எக்ஸல் எதுவுமே இல்லை. நான் என்ன பண்றேன், எக்ஸல் அப்ளிகேஷன் ஒன்று இங்கே ஓப்பன் பண்றேன், EXCEL அப்படின்னு சொல்லி போட்டு. ஸோ எக்ஸல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ விசுவல் பேசிக் எடிட்டர் எப்படி போறது? ஸோ ஏதாவது ஒரு ஷீட், இப்போ 2-3 ஷீட் இருக்கு, இப்போ ஒரே ஒரு ஷீட் இருக்குல்ல, இப்போ அடுத்த இன்னொரு ஷீட்டை கிரியேட் பண்றோம்னு வச்சுங்க. அந்த ஷீட் கிரியேட் பண்றதுக்கு பிளஸ் கிளிக் பண்ணி பண்ணோம் இல்லையா? அந்த ஷீட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க அந்த விசுவல் பேசிக் எடிட்டர் போகலாம். எப்படின்னா F11 அப்படின்னு ஒன்று இருக்கு, F11 பிரஸ் பண்ணீங்கன்னா அதுவும் போகும். ஓகே, F11 நம்ம கீபோர்ட்ல எங்க இருக்குன்றதை பார்த்துட்டு இப்போ நான் ஜஸ்ட் பிரஸ் பண்றேன் ஒரு நிமிஷம். ஓகே, F11 இதா இருக்கு. ஸோ F11 அப்படின்ற பிரஸ் பண்ணியாச்சுன்னா இந்த விசுவல் பேசிக் எடிட்டர் வந்து உங்களுக்கு கோடு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அது எப்படின்றத நான் இப்போ சப்போஸ் F11 உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணும், எக்ஸல் புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்றேன். ஓகே, இப்போ பிளாங்க் ஒர்க் புக் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல F11 கிரியேட் பண்றதுக்கு தான் கண்ட்ரோல் இந்த ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா வியூ கோடுன்னு இருக்கும். இந்த வியூ கோடுன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன். ஷீட்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்சர்ட், டெலிட், ரீநேம், மூவ் ஆர் காப்பி இருக்குல்ல, அது பக்கத்துல வி கோடுன்னு இருக்கு, வியூ கோட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விசுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி போட்டு ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, இதை டபுள் கிளிக் பண்ணி வச்சுன்னா இந்த விண்டோவை உங்களுக்கு சின்னதாக. ஓகே, எப்படி சின்னதாகன்றத மூவ் பண்ணி காமிக்கலாம். இப்போ சைஸ் இந்த மாதிரி தனியாக வச்சுக்கலாம் விண்டோவை. இப்போ மைக்ரோசாஃப்ட் விசுவல் பேசிக் எடிட்டர்ன்றது ஹாஃப் ஆஃப் தி ஸ்கிரீன் தான் வந்திருக்கு. லேப்டாப்ல உள்ள ஹாஃப் ஆஃப் தி ஸ்கிரீன் வந்திருக்கு, இங்க வச்சு காமிக்கிறேன். ஓகே, இது வந்து இந்த விண்டோ இப்படி கம்மி பண்ணிக்கலாம், இந்த விண்டோ இப்படி கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுல மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது எதுல இருக்கு, VBA ப்ராஜெக்ட் புக் 1 இருக்கு. இது புக் 1 என்னன்னா இந்த புக் 1 எக்ஸல் ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, இதுல இருக்கு. ஸோ இந்த எக்ஸல் ஃபைலையும் சைட் பை சைடா இப்படி லெஃப்ட்ல வச்சுக்கலாம். லெஃப்ட்ல எக்ஸல் அப்படின்ற அப்ளிகேஷன் இருக்கு, ரைட் சைட்ல மைக்ரோசாஃப்ட் விசுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன் அப்படின்றது இருக்கு. ஸோ இதுல வந்து இந்த ஃபைல் நேம் புக் 1 சொல்லி இருக்கு இல்லையா, இதுல ஷீட் 1 திஸ் ஒர்க் புக் இதெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லி போட்டது. ஓகே, இப்போ ஒரே ஒரு ஷீட் இருக்கனால ஷீட் 1 சொல்லி இருக்கு. இந்த கமா போட்டு சாரி இந்த வித்தின் பிராக்கெட்ல ஷீட் 1 சொல்லி தெரியுதுல, அது என்னன்னா இந்த ஷீட்டோட நேம். இப்போ ஷீட்டோட நேம் வந்து என்ன பண்ற, ரீநேம் பண்ற, SH1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாமா? SH1 சொல்லி போட்டு இந்த வெர்டிகல் லைன் பிளிங்க் ஆகிட்டே இருக்கு பாருங்க. நம்ம கமாண்ட் என்ட்ரி பண்ணி முடிக்கல, அதாவது ரீநேம் பண்ணி முடிக்கல. ஷீட் 1 அப்படின்றத SH1 சொல்லி என்ட்ரி பண்ணி முடிக்கல. இப்போ இங்க பாருங்க, விசுவல் பேசிக் எடிட்டர்ல ஷீட் 1 போட்டு வித்தின் பிராக்கெட்ல SHEET1 அப்படிதான் இருக்கு. இப்போ இந்த வித்தின் பிராக்கெட்ல SHEET1ன்றது SH1 சொல்லி நம்ம என்ன பண்றோமோ அப்படிங்க வரும். பார்க்கலாமா இப்போ? ஸோ என்டர் அப்படின்னு அடிச்சிடறேன். அடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா SH1 சொல்லி வந்துச்சு. இப்போ மறுபடியும் வேற ஏதாவது ரீநேம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறுபடியும் ரீநேம் பண்ணிட்டு மை SH1 மை ஷீட் 1ன்றத ஷார்ட்கட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் ஆப்ஜெக்ட்ல ஷீட் 1ன்றது மை SH1 சொல்லி வந்துச்சு. என்னன்னா ஷீட் 1ன்றது டிஃபால்ட்டா இருந்துகிட்டே இருக்கும், மாறே மாறாது. ஆனா ரீநேம் பண்ணிட்டீங்கன்னா அந்த நேம் வந்து பிராக்கெட்ல இருக்கும். இப்போ புதுசா இன்னொரு ஷீட் கிரியேட் பண்றேன், ஷீட் 2 சொல்லி வந்துச்சு, அதுவும் ஷீட் 2 ஷீட் 2 வந்திருக்கு. ஸோ ஷீட் வந்து நான் ரீநேம் பண்ணல. இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆப்ஜெக்ட்ன்ற ஃபோல்டர்ல எத்தனை ஐட்டம் இருக்கு, 1 ஷீட் 1, 2 ஷீட் 2, 3 திஸ் ஒர்க் புக், 3 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, இப்போ ஷீட் 1ல போயிட்டு நம்ம கோடு எழுதலாம், மைக்ரோசாஃப்ட்ல விசுவல் பேசிக் கோடு எழுதலாம். அது வந்து ஷீட் 1க்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும், வேற எங்கேயும் ஒர்க் ஆகும். ஷீட் 1ல எழுதின கோடு வந்து ஷீட் 2ல ஒர்க் ஆகுமான்னு சொல்லி கேட்டா ஒர்க் ஆகாது. ஓகே, ஷீட் 1க்கு கரெக்டா ரெஃபர் பண்ணி அதில் ஒர்க் ஆகும். ஷீட் 2 அப்படின்றது அடுத்த ஷீட் 2ல போய் என்ன பண்ணும், ஷீட் 2 கோடு எங்க எழுதணும்னா அது மாதிரி ஷீட் 2 கோட்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் திஸ் ஒர்க் புக்னு சொல்லி போட்டதுன்னா ஷீட் 1லயும் ஒர்க் பண்ணும், ஷீட் 2லயும் ஒர்க் பண்ணும். ஏன்னா திஸ் ஒர்க் புக்னு அர்த்தம் மோர் தேன் 1 ஷீட், எல்லா ஷீட்டும் சேர்ந்தா ஒர்க் புக்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்க மேல பாருங்க புக் 1ல ஷீட் 1 கோடுன்னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம கோடு இங்க எழுதணும்னா ஷீட் 1க்கு உண்டான கோடுன்னு அர்த்தம். ஏன்னா ஷீட் 1ன்றது இங்க ஹைலைட் ஆகி தெரியுதா உங்களுக்கு. இப்போ ஷீட் 2 நான் இப்போ செலக்ட் பண்ணாலும் இங்க ஷீட் 1 தான் காமிக்கும். நான் சும்மா தான் செலக்ட் பண்ணிருக்கேன் இல்லையா.
ஸோ இந்த இடத்துல ஷீட் 2 கோடு வரணும்னா இதை ஷீட் 2 மேல போய் டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணோம்னா ஷீட் 2 சொல்லி வந்துடும். அடுத்து திஸ் ஒர்க் புக்ன்றதை இப்போ செலக்ட் பண்ணியாச்சுன்னா செலக்ட் வருமாங்க, திஸ் ஒர்க் புக்னு வரல. ஸோ ஷீட் 2 கோடு மட்டும் தான் இருக்கு. திஸ் ஒர்க் புக்னு சொல்லி டபுள் கிளிக் பண்ணியாச்சுன்னா திஸ் ஒர்க் புக் அப்படின்னு வரும். ஸோ டபுள் கிளிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். ஸோ இப்போ நான் இங்க இடத்துல கோடு என்ட்ரி பண்ணா எங்க வரும், திஸ் ஒர்க் புக் கோடுன்றது வரும். சரியா? இப்போ நம்ம என்ன கோடு என்டர் பண்ண போறோம், இந்த இடத்துல நம்ம வேர்டு ஃபைல் பார்த்துருக்கோம் இல்லையா, விபிஏ கோர்ஸ் ஃபைல் டிபிஏபி பிரபாகர் இருக்கு இல்லையா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாஸ்க் 1 விபிஏ கோடுன்ற இந்த இதுல வந்து நம்ம நேவிகேஷன் போட்டு போறோம். இந்த நேவிகேஷன் எப்படி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்ன்ற அப்புறம் சொல்றோம். ஓகே, ஸோ டாஸ்க் 1 விபிஏ கோடுன்றது இந்த சப்ல ஸ்டார்ட் ஆகி எண்டு சப் வரைக்கும். புரியுதுங்களா? சப் அப்படின்னா என்ன, எண்டு சப் அப்படின்னா என்னன்னா கம்ப்யூட்டரோட கீவேர்டு. சப்னு சொல்லியாச்சுன்னா கம்ப்யூட்டர் என்ன புரிஞ்சுக்கும், ஓகே இந்த யூசர் வந்து ஒரு மேக்ரோ கிரியேட் பண்றாரு, ஸோ இமிடியட்டா எண்டு சப்னு சொல்லி முடியும். ஸோ இதை டைப் பண்ணி பார்க்கலாமாங்க, கோட்ல போயிட்டு திஸ் ஒர்க் புக்ன்ற கோடியில சப் அப்படின்னு டைப் பண்றேன், SUB அப்படின்னு சொல்லி போட்டு உடனே வருமானு சொல்லி கேட்டா வராது, என்டர் அடிச்சா வராது. ஓகே, ஏன்னா கம்பைல் இறங்கல. சப்புக்கு அப்புறம் என்ன கொடுக்கணும், ஒரு மேக்ரோ நேம் கொடுக்கும். அந்த மேக்ரோ நேம் இப்போ நம்ம பேசணும் இல்லையா, CR கிரியேட் NEW நியூ WB ஒர்க் புக்னு இப்படி கொடுத்துட்டு விட்டுலாமா, இல்ல இதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் பிராக்கெட் ஒரு க்ளோஸ் பிராக்கெட் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ CRNEW WBன்றதா மேக்கரோட நேம். இப்போ இந்த இடத்துல போயிட்டு இந்த டிக்ளரேஷன் இருக்குல்ல, இங்க போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. இப்போ இதுதான் வந்து ப்ரொசீஜர் நேம்லாம் ரிட்டர்ன் ஆயிருக்கிறது. இது SUBன்னா ப்ரொசீஜர் நேம் இல்லைன்னா மேக்ரோ நேம் ஸ்டார்ட் ஆகிற இடம். இப்போதைக்கு எதுவும் இல்லை இல்லையா. இப்போ இந்த ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு எண்ட் அப்படின்னு அடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன். இப்போ என்ன ஆகும், சாரி ஒரு ப்ரெஸ் பண்ண உடனே என்னது எண்டு சப்னு வருது பார்த்தீங்களா. ஸோ கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது, சப்னு சொல்லி என்ட்ரி பண்ணியிருக்கிறாரு, ஒரு மேக்ரோ நேம் என்ட்ரி பண்ணியிருக்கிறாரு, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ட்ரி பண்ணும்போது எண்டு சப்னு ஆட்டோமேட்டிக்காக வந்தது. இது கம்ப்யூட்டரோட கீவேர்ட்ஸ் எல்லாம். சப்ன்றது கீவேர்டு, எண்டு சப்ன்றது கீவேர்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ CRNEW WBன்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் ப்ரொசீஜரோட நேம். ஓகே, இப்போ அடிச்சுட்டு என்டர் அடிக்கிற மறுபடியும் என்ன பண்றேன், இன்னொரு என்டர் அடிக்கிறேன். ரெண்டு என்டர் அடிச்சேன்னா ஸ்பேஸ் வந்துருச்சு. இப்போ இதுல முக்கியமா பாருங்க, அந்த சப்புக்கு எஸ்க்கு முன்னாடி வச்சுட்டு இங்க காமிக்கிறேன் பாருங்க, LN1 காமிக்குதா. LNனா இது வந்து லைன் நம்பர் 1 அப்படின்னு ஃபுல்லாவே லைன் நம்பர் 1. இப்போ இங்க கிளிக் பண்றேன் கீழே, இது LN2ன்னு சொல்லி காமிக்குது பாத்தீங்களா, LN லைன் நம்பர் 2ன்னு அர்த்தம். இப்போ இங்க கிளிக் பண்ற லைன் நம்பர் 3, இப்படியே கீழே போக என்ன லைன் நம்பர் 1 2 3 4 வரும். ஆனா இந்த எஸ்க்கு முன்னாடி வைக்கும்போது இந்த COL1ன்னா காலம் 1ன்னு அர்த்தம், எஸ்க்கு அப்புறம் வைக்கும்போது வந்து காலம் 2ன்னு அர்த்தம், அப்புறம் யூக்கு பிக்கு இடையில வைக்கும்போது வந்து காலம் 3, இந்த மாதிரி வந்து காலம் 3. ஸோ இப்போ இங்க கிளிக் பண்றோம் வச்சுக்கோங்க, பிக்கு அப்புறம் WB இருக்குல்ல, பிக்கு அப்புறம் கிளிக் பண்ணிச்சுன்னா காலம் 12 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், எண்டு சப்புக்கு அப்புறம் இப்போ ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன், இது வரைக்கும் தான் போகுது. இதுக்கு மேல நான் டவுன் ஏற ப்ரெஸ் பண்ணா போக மாட்டேது கர்சர், இந்த இடத்துல நிக்குது கர்சர். ஓகே, ஸோ இது எத்தனாவது லைன், லைன் நம்பர் 7, காலம் 1 அப்படின்னு சொல்லி காமிக்குது. இதுல ஒரு ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணா காலம் 2 அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. இதுக்கப்புறம் கீழே போதுமான்னு பார்த்தா எஸ் போகுது, லைன் நம்பர் 8 போயிருக்கு இல்லையா. இப்போ நான் என்ன பண்றேன், இங்க போயிட்டு என்ன பண்றேன், SUB கிரியேட் CRNEW அப்புறம் ஸ்பேஸ் போட்டு ஒர்க் புக் அப்படின்னு சொல்லி போட்டு ஓப்பன் பிராக்கெட் என் பிராக்கெட். ஸோ ஸ்பேஸ் கொடுத்தா நமக்கு மேக்ரோ நேம் கிரியேட் ஆகாது, எரர்னு சொல்லி பாத்தீங்களா. என்ன வருது, எக்ஸ்பெக்டட் எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லி வருது இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க ஸ்பேஸ் வேணும், நியூ ஒர்க் புக்னு சொல்லி வேணும்னு சொல்லி ஸ்பேஸ் வேணும்னு சொல்லி கிரியேட் பண்ணீங்கன்னா அண்டர்லைன் கொடுக்கணும். ஓகே, ஸோ அண்டர்லைன் கொடுத்தா ஸ்பேஸ் கொடுத்தா வராது. இப்போ என்டர் அடிச்சாச்சுன்னா என்ன வரும், எண்ட் சப் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ இப்போ நமக்கு எத்தனை நேம் இருக்குங்க, CRNEW WBன்னு ஒரு மேக்ரோ நேம் இருக்கு, அப்புறம் CRNEW அண்டர்ஸ்கோர் WBன்னு ஒரு மேக்ரோ நேம் இருக்கு. ரெண்டு ப்ரொசீஜர் நேம் ஆர் மேக்ரோ நேம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்க போய் ப்ரொசீஜர் லிஸ்ட்ல போய் கிளிக் பண்ணி பார்த்தாச்சுன்னா இந்த டிக்ளரேஷன்ஸ்ன்றது மேல வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண மேக்ரோ நேம் இங்க இருக்கும், CRNEW அண்டர்ஸ்கோர் WB CRNEW WBன்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த டாஸ்க்ல இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணி இந்த எண்டு சப் வரைக்கும் போடணும் இல்லையா. ஸோ நம்ம இந்த CRNEW அப்படின்றது போட்டாச்சு, அதனால இங்க இருந்து காப்பி பண்ணி இது வரைக்கும் உண்டானது மட்டும் எடுத்துக்கிறார். அதாவது சப் லைனுக்கும் எண்டு சப் லைனுக்கும் இடையில இங்க அப்படியே ஒரு லைன் இருக்குல்ல, அப்படியே காப்பி பண்ணி எடுத்துட்டு இங்க போயிட்டு நான் போடுறேன், என்டர் அடிச்சு இங்க போடுறேன்.
அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆகிடும். ஸோ ஒரு சிங்கிள் கோட் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணீங்க, அதை வந்து கம்ப்யூட்டர் எக்ஸிக்யூட் பண்ணாது. இது நமக்கு இஷ்டத்துக்கு எது வேணால் எழுதிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் எதுக்காக பண்ணுறோம், இல்லை இந்த லைன் அடுத்த லைன் என்ன பண்ண போகுது அப்படின்றதுக்காக சும்மா எழுதிக்கலாம். ஓகே, திஸ் மேக்ரோ கிரியேட்ஸ் அ ஃபைல் அண்ட் சேவ்ஸ் இட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா. இதை இப்போ நான் எடுத்துடுறேன். இது சேவ் பண்ண போகிறதில்ல, எடுத்துடுறேன். ஓகே, ஸோ அடுத்தது எங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டெலிட் பண்ணுங்க. ஸோ திஸ் கமாண்ட் ஒர்க் புக் ஆட் கிரியேட்ஸ் எ நியூ என்ன இருக்கு ஒர்க் புக். ஒரு புதுசாக ஒரு ஒர்க் புக் கிரியேட் பண்ண போகுது. ஒர்க் புக்ஸ் டாட் ஆட்ன்றதா கம்ப்யூட்டர் பண்ணக்கூடிய லைன். இதை தான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகுது. இது எப்படி எக்ஸிக்யூட் பண்றது? லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ற. மொத்தம் எத்தனை லைன் இருக்கு? இதுல ஃபர்ஸ்ட் லைன்ல டேட்டா இருக்கு, செகண்ட் லைன்ல கோடு இருக்கு, அது கமெண்ட் லைன். தேர்ட் லைன்ல எதுவுமே இல்லை. ஃபோர்த் லைன்ல ஒர்க் புக் டாட் ஆட் இருக்கு. ஃபிஃப்த் லைன்ல எதுவுமே இல்லை, பிளாங்கா இருக்கு. சிக்ஸ்த் லைன்ல இங்க பாருங்க, சிக்ஸ்த் லைன்ல எதுவுமே இல்லை. செவன்த் லைன்ல எண்டு சப்னு இருக்கு. ஓகே, ஸோ 7 லைன்ஸையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவான்னு சொல்லி கேட்டா இல்ல. ஃபர்ஸ்ட் இதை எக்ஸிக்யூட் பண்ணும், இதை எக்ஸிக்யூட் பண்ணணும், இதை 3 லைன் தான் எக்ஸிக்யூட். மற்றதெல்லாம் பிளாங்கா இருக்கு, இல்லைன்னா கமெண்ட் லைனா இருக்கு இல்லையா. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டீபக் டூல் பார்னு இங்க இருக்கு. மூவ் பண்ணி காமிக்கிறது தான். இந்த டீபக் டூல் பார் தெரியலன்னா என்ன பண்ணணும், வியூவில் போயிட்டு கிளிக் பண்ணிட்டு டூல் பார் இருக்கு இல்லையா கீழே, அதை போயிட்டு டீபக்ன்றத இந்த இடத்துல செக் மார்க் இல்லைன்னா செக் மார்க் பண்ணிக்கணும். இப்போதைக்கு இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா அந்த டீபக் டூல் பார் போயிடுச்சு. இப்போ டீபக் டூல் பார் வரணும்னு என்ன பண்ணணும், வியூ போயிட்டு டூல் பார் டீபக் அப்படின்ற கிளிக் பண்ணியாச்சுன்னா வந்துடும். ஸோ இப்போ போயிட்டு இந்த இடத்துல ரன் பட்டன் இருக்கு இல்லையா, ரன் பட்டன் கொடுத்தாச்சுன்னா எல்லாத்தையும் ரன் பண்ணி வெளியில் வரும். ஸோ இதை எக்ஸலில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், ஏன்னா எக்ஸலில் தான் அவுட்புட் வரும். ஸோ புக் ஒன்ன்றது எக்ஸலில் உள்ள ஃபைல் நேம். அதில் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஷீட் 2 கோடு தான் எழுதியிருக்கோம். இந்த இடத்துல திஸ் ஒர்க் புக் இல்லையா, அந்த திஸ் ஒர்க் புக்குன்னு மேலே கோடு இருக்கு, இதை தான் எழுதியிருக்கோம். ஸோ திஸ் ஒர்க் புக்கில் இந்த கோடு இப்போ எக்ஸிக்யூட் ஆக போது. இதோட மேக்ரோ நேம் இல்லை ப்ரொசீஜர் நேம் வந்து CRNEWWBன்னு இருக்கு. இந்த ஏரியாலாம் நீங்க கர்சரை எங்க வச்சாலுமே இந்த இடத்துல CRNEWWB தான் வரும். ஓகே, இந்த இதான் வரும். பாத்தீங்களா, இப்போ எஸ்டியூப் எண்டு சப்புக்கு இடையில இந்த எண்டு சப்புக்கு வைக்கிற CRNEW வரும். ஒரு லைன் கீழே போயிட்டோம்னா என்ன ஆகும், CRNEW_WBன்னு வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஏரியா, இது எங்க ஏரியா உள்ள வராதா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இதோட மேக்ரோ நேம் இங்க இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிச்சுன்னா CRNEWWBன்னு வரும். ஸோ இந்த ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அர்த்தம். ஸோ இந்த பட்டன் பேர் என்னது, ரன் சப் அப்படின்னு இருக்குல்ல, யூசர் ஃபார்ம். இதை ரன் பண்ண போறோம். ரன் பண்ணி இடத்துல என்ன வருதுன்னு பார்க்கலாமா. ஒரு கிளிக் பண்றேன், என்ன ஆச்சு, புதுசா ஒரு ஒர்க் புக் கிரியேட் ஆச்சு. புக் 2ன்னு சொல்லி வந்துச்சு பாத்தீங்க. ஓகே, புக் 2 அப்படின்றது ஒரு ஒர்க் புக். ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து நம்ம புதுசா ஒரு ஒர்க் புக் கிரியேட் பண்ணணும்னு என்ன பண்ணும், ஃபைல் நியூ அப்படின்னு கிளிக் பண்ணலாம். அந்த ஆக்டிவிட்டி தான் இப்போ பண்ணிருக்கு. ஸோ இப்போ புக் 2 க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்றேன், இதே இடத்துல வந்துட்டு மறுபடியும் ரன் பண்ணி பார்த்தா என்ன ஆகும், அடுத்தது பாருங்க, புக் 3ன்னு கிளியர் இருக்கு. புதுசா ஒரு ஒர்க் புக் கிரியேட் ஆயிருக்கு. இதுதான் ஆட்டோமேட்டிக் பண்ணக்கூடிய விசுவல் பேசிக் கோட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி. ஸோ ஒர்க் புக்ஸ் டாட் ஆட்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஓகே, இதை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பாக்குறதுன்னா, மறுபடியும் டீபக் டூல்ல போயிட்டு இந்த ரன் பட்டன் கொடுக்காம மொத்தமா எல்லா லைனும் 4-5 லைன் சேர்த்து மொத்தமா ரன் பண்றது தான் ரன் கொடுப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு ஸ்டெப்பா ரன் பண்ணி பாக்குறது என்ன பண்றோம், இந்த பட்டன் தெரியுதா உங்களுக்கு, ஸ்டெப் இன்டுன்னு ஒரு பட்டன் ஐகான், இந்த ஹேண்ட் சிம்பிளுக்கு அடுத்தது. இதை ஒன்னா கிளிக் பண்ண என்னாவது பார்ப்போம். ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ற, சப் CRNEWWBன்ற லைன் ஃபர்ஸ்ட் லைன் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரெடியா இருக்குன்னு அர்த்தம். கம்ப்யூட்டர் இஸ் ரெடி டு எக்ஸிக்யூட் சப் CRNEWW அப்படின்றது. அப்படின்னா என்னன்னா, மேக்ரோ நேம் வந்து ஸ்மெல் பண்ணிட்டு இந்த மேக்ரோ ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி சொல்லுது. அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணும், ஸ்டெப் இன்டு பிரஸ் பண்ணும். இப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா, சிங்கிள் கோட் லைனை எல்லோ கலர் செலக்ட் ஆகல, கமெண்ட் லைன், கம்ப்யூட்டர் will not understand the line, so it will not run the line. அதுக்கப்புறம் 3வது லைன் இருக்குல்ல, LN3 தெரிஞ்சவங்களுக்கு, இது வந்து நான் கர்சர் இங்க வச்சுட்டு பார்க்குறேன், இதுல பிளாங்க் இருக்கு, அதுவும் கம்ப்யூட்டர் ஒன்றும் பண்ணாது. அடுத்தது 4வது லைன், இந்த இடத்துல ஒர்க் புக் டாட் ஆட், ஒர்க் புக்ஸ் டாட் ஆட் இருக்கு இல்லையா, இது வந்து கம்ப்யூட்டர்ல வந்து W வந்து கேபிட்டல்ல இருக்கணும், ORKBOOKS டாட் ஆட் இருக்கு. இப்போ வந்து இதை தான் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஓகே, இந்த இடத்துல ஒர்க் புக்ஸ் சொல்லி அடிச்சதுக்கு அப்புறம் ஒர்க் புக் போட்டு டாட் போட்டா எதுவுமே வராது. பாத்தீங்களா, டாட் ஒர்க் புக்ஸ் சொல்லி வரும், எக்ஸ் போட்டு டாட் போட்டாச்சுன்னா இது அடுத்து வந்து உங்களுக்கு அந்த
ஆட்டோமேட்டிக்கா சில லைப்ரரியில இருக்க டீடைல் எல்லாம் வரும். இதுல வந்து ஆட்ன்றது இல்லையா, இந்த ஆட் தான் செலக்ட் பண்ணிக்கணும். கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் விசுவல் பேசிக் எழுதும் போது உங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ இதை தான் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஸோ மறுபடியும் நம்ம விட்டு வெளியே வந்தோம்னா என்ன பண்ண போறோம், மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ப்ரெஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, ஒரு புக் நம்பர் 4 சொல்லி கிரியேட் ஆயிடுச்சு. மறுபடியும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் execute the first line one. Second step, workbooks dot add. It is going to add now. It is going to create a workbook. If I press this only, it will happen. So press பண்ண workbook dot add execute ஆயிடுச்சு. எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லைன் என்ன எக்ஸிக்யூட் ஆகுதோ அதுதான் எலக்ட்ரிக் காமிக்கும். எண்ட் சப்னா அர்த்தம் ப்ரொசீஜர் விட்டு வெளியில வந்துட்டு ப்ரொசீஜர் விட்டு வெளியே வந்தாச்சு. ஓகேயா. ஸோ இதுதான் சிம்பிள் டாஸ்க் 1 பை விசுவல் பேசிக் கோடு இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ விசுவல் பேசிக் கோட்ல இப்போ என்னென்ன பார்த்தோம், எஸ்யூபின்றது கம்ப்யூட்டர் கீவேர்டு, எண்டு சப்பும் கம்ப்யூட்டர் கீவேர்டு, 2 லைனுக்கும் இடையில உண்டான கோடெல்லாம் கிரியேட் பண்ணி ரன் பண்ணி அதை வந்து அவுட்புட் எடுத்து தரோம். ஸோ இதில் இப்போ நம்ம லேர்ன் பண்ணியிருக்க என்னன்னா ஒர்க் புக்ஸ் டாட் ஆட்ன்றது ஒரு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கமாண்ட். ஸோ புதுசாக ஒரு ஒர்க் புக் ஆட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இதைத்தான் வந்து இங்கே போட்டிருக்கேன். டாஸ்க் 1 ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறோம், கிரியேட் அ நியூ ஒர்க் புக், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்க்கு வந்து டாஸ்க் 2 பற்றி அடுத்த வீடியோ போடுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், பாய்.